விமர்சகர்களுக்கு வணக்கம். இந்த தாவேகா நிர்வாகிகள் இருக்காங்களா, எப்பா 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 கொஞ்ச நஞ்சா அட்டுழியமா பண்றாங்க, எக்கச்சக்கமான அட்டுழியம் பண்ண. யாராவது நிறுத்துங்களாப்பா, அவங்ககிட்ட சொல்லி நிறுத்துங்கப்பா, எதனா ஒரு தடையை போட்டு என்ன பண்ணுங்க, அணை போட்டு கட்டுங்கப்பா, இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ஒவ்வொரு நாளும் குமுற ரேஞ்சுக்கு தான் நியூஸுகள் வந்துட்டே இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, தென்காசி மாவட்டத்தில் ஒரு அம்மா மருத்துவரணி செயலாளரா, தாவேகாவில் மருத்துவரணி செயலாளர் தான். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க என்னவோ மருத்துவ கவுன்சிலர் மாதிரியும், அது இல்லாம அமைச்சர் மாதிரியும், எம்எல்ஏ மாதிரியும் அதிரடியா ரைடு விட்டு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்களாம். இதுல வேற பேட்டி வேற, பெருமைக்குன்னு பேட்டி வேற. நான் ஆய்வு நடத்தினேன், டீனோட அனுமதியோட என்ன பண்ணியிருக்கேன், ஆய்வு நடத்தினேன், அந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இல்லை, அது ஒரு ஃபேக் நியூஸ், நான் ஆய்வு நடத்தினேன், எல்லாம் பக்கவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோயாளிகளுக்கு தடை பண்ற விதமா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆய்வு நடத்திருக்காங்க. ஸோ இது சோசியல் மீடியாக்கள்ல பயங்கரமா பூதாகரமா கிளம்பிருச்சு. எப்படிப்பா இது மாதிரி நடத்தலாம்? இவங்க அமைச்சரும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது, மருத்துவ கவுன்சிலும் கிடையாது. இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அரசு துறையில இருந்த? இது மாதிரி இவங்க பண்ணாங்கன்னா நாளை பின்ன எல்லா கட்சிக்காரனும் போய்வான், எல்லா கட்சிக்காரங்களும் போய் ஆய்வு செய்வான், எல்லாமே பண்ணுவான். என்ன பண்ணாங்க அரசாங்கம், என்ன பண்ண அந்த மருத்துவத்துறை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. தகுதி இல்லாதவங்க கிட்ட ஒருத்தருங்க கிட்ட அதிகாரம் போனா என்ன கதின்னு பாத்துக்கங்க. இதுதான் இவங்களுடைய ரேஞ்சு. இன்னும் கேட்டா இந்த அம்மா மேல கண்டிஷன் பெயில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நர்சிங் தான். இங்க என்ன டாக்டர் மாதிரியோ இந்த மாதிரி டீன் மாதிரியோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இது பயங்கரமா சோசியல் மீடியால பொருளை கலப்பணும்னு உடனே ஒரு வீடியோ போடுறாங்க. நான் ஆய்வெல்லாம் பண்ணவே இல்லையே, டிவிக்கு சேனலுக்காரன் என்ன பண்ணிட்டான், மாத்தி போட்டாங்க, அவனை பிடிங்க, அவன் தான் தப்பா போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, பிளேட்டை மாத்தி போட்டாங்க. ஆய்வு நடத்திருக்கிறேன்னு சொன்ன வாய் பிரச்சனை ஆய்வே நடத்தல அப்படின்னு சொல்லுது. எந்த அளவுக்கு ஒரு டுபாகர் மாத்தியா இருக்கிறாங்க பத்தியா டிவி கேக்குறாங்க. ஒரு மாவட்ட செயலாளர், மருத்துவர் அணியில மாவட்ட செயலாளர் பேச்சு இருக்குத, எப்ப 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 கொஞ்ச நஞ்ச பேச்சு ரீல்ஸ் மோகத்திலே சுத்தின்னு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இது என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷலைட் ஒன்று இருக்குது, அதை பார்க்கலையா அப்படின்ற ரேஞ்சுக்கு குடியாத்தம் எம்எல்ஏ இருக்கிறாங்களே சிந்து, அவங்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. நகராட்சி அலுவலகத்துக்கு போயிருக்கிறாங்க. கமிஷனரை ஏந்திரமா அந்த இடத்த விட்டு, அதுப்பா கமிஷனருக்கு ஒரு சேரை போடுப்பா அப்படின்னு அங்கே உட்கார வச்சுட்டு இந்த அம்மா உட்காந்து கமிஷனர் சேர்ல உட்காந்து, அப்புறம் எடுங்க எல்லாம் ஃபைல் எடுங்க, என்னென்ன வளர்ச்சி திட்டம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்திருக்கீங்க எல்லாத்தையும் எடுங்க அப்படின்னு ஆய்வு நடத்திருக்கிறாங்க. நகராட்சி சட்டத்தை இவங்க படிச்சிருக்கிறாங்களா, அந்த விஷயம் இவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல. நகராட்சி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நகராட்சிக்கு நகராட்சி கமிஷனர் ஆணையர் தாங்க, அவங்க தாங்க மெயின், அதுக்கப்புறம் தாங்க எல்லாரும் வருவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சோ நகராட்சி அலுவலகத்துக்கு போனது இல்லாம நகராட்சி கமிஷனருடைய சேர்ல உட்காந்து அதிகாரம் பண்ணிருக்காங்க. இதனால அங்க நகராட்சி கமிஷனர் இந்த தனலட்சுமி இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் கொஞ்சம் முகசுலிக்கு வந்திருக்காங்க. என்னப்பா இது மாதிரி இடையூறு பண்றாங்க, எல்லாத்திலும் டிஸ்டர்ப் பண்றாங்க, மூக்க நுழைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நீங்க நகராட்சி மன்றத்துக்குள்ள போலாம், கூட்டத்தை நடத்தலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா ஒரு வரம்பு இருக்கு. எம்எல்ஏ அப்படின்னா ஒரு வரம்பு இருக்கு, அந்த வரம்பு மீறி செயல்படக்கூடாது அப்படின்றது. இப்போ கூட நம்ம விஷயம் பார்த்து டிஎஸ்பி ஈரோடுல டிஎஸ்பி வந்து எந்த அளவுக்கு மிரட்டினாங்க எம்எல்ஏ சகோதரி. அதிகாரம் இவங்க கைட்ட வந்ததுனால இவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, தான் தான்ப்பா இந்த தொகுதிக்கு நான் தான், என்ன மீறி யாருன்னா செல்படுங்க. யாருடைய ஆட்சி, விஜய் அண்ணாவுடைய ஆட்சி, யாருடைய ஆட்சி, தாவேக்காவுடைய ஆட்சி, விசில் புரட்சி, நாங்க தான் இனிமே அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன்ற மாதிரி அதிகாரத்தை இவங்க என்ன பண்றாங்க, துஷ்பிரயோகம் பண்றாங்க. ஒரு மாவட்ட மருத்துவர் அணிக்கும் ஆய்வு நடத்துறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா, என்ன உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு. இப்ப நான் கொடுத்தா போவேன், ஏதோ ஒரு பதவி வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், உறுப்பினர் கார்டை வச்சு நான் போய் ஆய்வு நடத்தினா சும்மா விட்டுருவாங்களா? ஆனா இதுல கவர்மெண்ட் அலட்சியமா இருக்கு. எது இருந்தாலும் சொன்னார்ல, இவர் தானப்பா சொன்னாரு, எதனா ஒரு தப்பு நடந்ததுன்னா என் பார்வைக்கு வந்ததுன்னா நான் அண்ணன் தம்பியெல்லாம் பார்க்க மாட்டேன், பதவியில இருக்கிறவங்களா பார்க்க மாட்டேன், அவங்க பொறுப்பாளர்களா பார்க்க மாட்டேன், கழட்டி தூக்கி போடுவேன். தூக்கி போட வேண்டியதுன்னா ஏன் இது வரைக்கும் விஜய் அவர் சும்மா இருக்கிறாரு? கேள்வி கேட்க தோணும்ல சார். சிஎம் சார், என்ன சார் நீங்க இது மாதிரி பண்றீங்க? உங்க மாவட்ட அணி செயலாளர் தான் சார் இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. உங்க கட்சி குடியாத்த தொகுதி எம்எல்ஏ தான் சார் நகராட்சி மன்றத்தில் போயிட்டு கமிஷனரை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சார் நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க? இது கூட விட்டுருக்குங்க, ராயபுரத்துல ஒரு மண்டபத்துல காதலிச்சு ஏமாத்திட்டாப்பலையா ஒரு பையன், அந்த விஷயமா கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவரையே சரமாரியா அடிச்சிருக்கிறாரு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா
தவறான விஷயம், அந்த இன்ஸ்பெக்டர் மேல நடவடிக்கை எடுக்கணும். இதை தட்டி கேட்க போனாரு எம்எல்ஏ, ஈரோஸை காட்ட போனார். அங்க போனா இன்ஸ்பெக்டர் வச்சு செஞ்சுட்டாரு. அவருக்கு வாக்குவாதம் பண்ண, இவரு வாக்குவாதம் பண்ண, 2 பேரும் வார்த்தையினால மோதிக்கிட்டாங்க. ஒரு எம்எல்ஏனா என்ன பண்ணணும்? அரசு அதிகாரிகளை அவங்க மேல தப்பு தான் இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா அரசு அதிகாரிகளை வேலை செய்யணும். இப்ப எப்படி நம்ம நிலைமை மாறிடுச்சு? நீ தாவேக்கா நிர்வாகிகளால அரசாங்க ஊழியர்களை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆய்வு நடத்துறேன், அது பண்றேன், இது பண்றேன்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, எங்களை வேலை செய்ய விடுறது இல்லை. என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு அரசு அதிகாரிகள்லாம் இன்னைக்கு விஜய்க்கு ஆப்போசிட்டா எழும்பி இருக்கிறத எங்க பாக்குறோம். ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு என்ன பண்றாங்க யோசிப்பேன். குடியாத்தம் தொகுதி எம்எல்ஏ சிந்து எடுத்துங்களேன், ஓட்டு கேட்க வரல, நன்றி சொல்ல வரல, ஏன்பா இந்த அம்மாவை நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு புலம்புற அளவுக்கு ஒவ்வொரு தொகுதியில வந்துட்டாங்க. இது குடியாத்தம் தொகுதி தானா? கிடையவே கிடையாது. எல்லா தொகுதியிலும் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு மருத்துவர் அணி செயலாளர், அந்த மாதிரி நர்ஸு தான். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்ன பண்றாங்க, அதிகாரம் செலுத்தி ஆய்வு பண்றாங்க. என்ன உரிமை இருக்கு? இதுதான் எடப்பாடி பழனிசாமி கேக்குற. முதல்ல உங்க கட்சி நிர்வாகிகளை அடக்கி வைங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கொடுங்க, எல்லாத்திலயும் மூக்க நுழைக்க வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதனா ஒரு தவறு நடந்தா நான் சாட்டைய சுழட்டுவேன், எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன், பார்க்க மாட்டேன், பதவியில் இருக்கிறாங்களா பார்க்க மாட்டேன், அதிரடியா உத்தரவு பிரிப்பேன், நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் எடுத்துட்டு சிஎம் சார் விஜய் அவர்கள் பயங்கரமா சொன்னாரு. இன்னைக்கு எங்க போச்சு சார் சிஎம் சார்? நீங்க நடவடிக்கை எடுக்கவே இல்லையே, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. மருத்துவர் அணி செயலாளரு நான் ஹாஸ்பிட்டல் ஆய்வு நடத்த சொல்லிட்டு டாக்டர் கூட்ட போட்டுக்கின்னு உறுப்பினர் கடை தொங்க விட்டுன்னு ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. விஜய் சார் என்ன பண்றாரு? இதெல்லாம் விஜய் சாருக்கு தெரியுமா தெரியாதா நம்மளுக்கு தெரியல. ஆனா தாவேக்காவில ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க, அட்டூழியங்கள் பண்ணிட்டே இருக்காங்க. ஆட்சி எங்க கிட்ட இருக்கு, அதிகாரம் எங்க கிட்ட இருக்கு, எங்க அண்ணா முதலமைச்சர், நாங்க நடத்துவோம், நாங்க எதனா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் பண்றாங்க. சோ இது பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகளை முகசுளிக்க வைக்குது. அது மாத்திரம் இல்லாம அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. சோ விஜய் சிஎம் சார் இதுல என்ன ஆக்ஷன் எடுக்க போறார் அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.